லைஃப்பில் ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ஈஸி இல்லை. அது சவால்கள் பொறுத்தது. மற்றவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணும், ஒரு என்டர்பிரினராக ஜெயிக்கணும், இல்லாட்டி எடியூகேஷனில் ஜெயிக்கணும். அப்படி எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறதுக்கு சவால்களை தாண்டணும், பல அவமானங்களை தாண்டணும், நிராகரிப்புகளை தாண்டணும். இந்த மாதிரி அடுக்கடுக்கான தாண்டுதல்களை தாண்டி தான் ஜெயிக்கணும். ஆக்சுவலாக அந்த கேட்டர்பில்லர் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஆனால் அதே கேட்டர்பில்லர் காலப்போக்கில் பட்டர்ஃப்ளையாக மாறும். பட்டர்ஃப்ளையாக மாறுறப்போ அந்த வேல்யூவும் அழகும் தனியாக இருக்கும். ஸோ அந்த கேட்டர்பில்லராக இருக்கிற காலம் அசிங்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஸோ அதை கடந்து வரப்போய் தான் பட்டர்ஃப்ளை அதோட லுக்குக்கே வருது. ஸோ அந்த மாதிரி கடந்து வர காலங்கள், சவால்களை கடந்து வர காலங்கள், அவமானங்களை கடந்து வர காலங்கள், நிராகரிப்புகளை கடந்து வர காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவும் வெறுக்கத்தக்கதுமாக இருக்கும். ஆனால் ஒருவர் அதுகளை தாண்டி வராங்களோ, சக்ஸஸ்ன்ற பார்த்து அடைகிறாங்களோ, அந்த நேரம் அது பெரிய ஒரு ஹாப்பியை கொடுக்கும். ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் கடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், நம்ம ஜெயிக்கிற மைல்ஸ்டோனை அடைய போகிறோம்னு சொல்லி. யார் யாருக்கெல்லாம் அப்படியான ஒரு உணர்வு உள்ளத்துக்கு வருதோ அவங்க டெஃபினெட்லி ரீச் பண்ணுவாங்க, அவங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான சக்ஸஸ், அப்படியான வெற்றி வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அழகான வெற்றியாக இருக்கும். சவால்களை கண்டு பயப்படாதீங்க. சவால்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி போங்க. அது வெற்றியின் படிக்கட்டாக நினச்சி முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி சக்ஸஸ்ன்ற கிஃப்ட் கட்டாயம் கிடைக்கும்.